அனைவருக்கும் வணக்கம். நாம் வந்துட்டு கோவிலுக்கு போகிறோம் இல்லையா? கோவிலுக்கு செல்லும்போது வெறுங்கையை வீசிட்டு நம்ம போகவே கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பூக்கள், இந்த பூக்கள் வந்து வாங்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது தெய்வ சன்னிதானத்துக்கு நம்ம கைகாலால் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய பூக்கள் தெய்வத்துக்கு சூடும்போது நம்மளோட கஷ்டங்கள், துயரங்கள், துக்கங்கள் எல்லாமே விலகி போகுதுங்க. அதனால் பாருங்களேன், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது பெரும்பாலும் பாருங்களேன், வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விளக்கு போட எண்ணெய் எடுத்துகிட்டு போகலாம், திரி எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து வந்து கோவிலுக்கு மாலை, ஏதாச்சும் மாலைகள் வாங்கிட்டு போகலாம். இது மாதிரி இன்னும் நம்ம முன்னோர்களும் சரி ஐதீகப்படியும் சொல்லி வச்சுருக்க விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆலயம் செல்லும்போது நம்ம அதாவது சந்தனம், குங்குமம், விபூதி பாக்கெட்டு, அடுத்து வந்துட்டு கோவிலுக்கு என்னெல்லாம் தேவையோ ஏதாவது நம்மளால் முடிஞ்சது, நம்மளுக்கு கையில் நிறைய காசு வச்சுட்டு நிறைய பொருள் வாங்கிட்டு போகணுன்றது இல்லை. கடவுளுக்கு தெரியும் இல்லையா, நம்மக்கிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடிஞ்ச பொருட்களை வந்து கோவிலுக்கு வாங்கி போய் கொடுக்கலாங்க. ஆனால் ஒரு விஷயம், கட்டாயம் வந்துட்டு பூக்கள் இல்லாமல் கோவிலுக்கு போகவே கூடாதுங்க. அது நல்ல வாசனையுள்ள மலர்கள் வாங்கி போயிட்டு அங்கே வந்து அர்ச்சகர்கிட்ட கொடுக்கணுங்க. அங்கே இருக்க தெய்வங்களுக்கு அந்த பூக்கள் சூடும்போது நம்ம வாழ்க்கையும் வந்துட்டு அந்த பூக்கள் மாதிரி மலரும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அந்த பூக்கள் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுமா, இவங்க வந்து என்னை தெய்வத்துக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க, நல்ல வேலை, இவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட வரம் கேட்குமா அந்த பூக்கள் வந்து. அப்படி வந்து பெரியவங்க வந்து நம்மளுக்கு வந்து கதையாக சொல்லி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம பழக்கப்படுத்தணும். இந்த மாதிரி கோயிலுக்கு போனால் வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம பழக்கப்படுத்தணும். கோவிலுக்கு போனாலும் சரி, வயதான முதியோர்களை பார்க்க போனாலும் சரி, அடுத்து குழந்தைகள் இருக்க வீட்டுக்கு போனாலும் சரி, அடுத்து நோயாளிகளை பார்க்க போனாலும் சரி, இவங்களை பார்க்க போகும்போது சாஸ்திரமே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடாது, அவங்களுக்கு தேவையான ஏதாவது வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரப்படியே வந்து சொல்லப்படுதுங்க. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போகும்போது குழந்தைங்களையும் பழக்கப்படுத்துங்க, நீங்களும் வாங்கிட்டு போங்க. அந்த பூக்கள் வந்து நம்ம கோவிலில் போய் கொடுக்குறோம் இல்லையா, அந்த கோவிலுக்கு தெய்வத்துக்கு சூடிட்டு அந்த தெய்வத்துக்கு சூடின பூக்களையும் சரி எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அதோட மகத்துவத்தை பற்றி நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த எலுமிச்சம்பழம் வந்து ராஜகனி தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. நம்ம ஏதோ ஒரு பெரிய முக்கியஸ்தர்களை பார்க்க போகணும், தலைவர்களை பார்க்க போகணுன்னாலே இந்த சாஸ்திர சம்பிரதாயம் தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, எலுமிச்சம்பழம் கொண்டு போய் கொடுப்பாங்க. அது எதனால் அப்படின்னு சொன்னால், நல்ல ஒரு சுமூகமான உறவு, நல்ல ஒரு நட்புணர்வு, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல கிடைக்கணும், அவங்க பார்வை வந்து நம்ம மேலே படணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதோட தாத்பரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்துட்டு அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இது வந்து ராஜகனி, நான் ராஜகனியை உங்களுக்கு கொடுத்துட்டேன், அப்போ வந்துட்டு நான் அவங்க மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. எலுமிச்சம்பழம் நம்ம முக்கியஸ்தர்களை, பெரிய தலைவர்களை எல்லாம் பார்க்க போகும்போது, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்களை பார்க்க போகும்போது, அடுத்து தெய்வ கோவில்களுக்கு செல்லும்போது கொடுக்கும்போது, இந்த தெய்வமே பாருங்கள், இந்த குழந்தை வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு வழி பிறக்குங்க. அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போனால் பூக்கள், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் முடிஞ்சால் வாங்கிட்டு போங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் திரி பாக்கெட் வந்து நிறைய பேர் கிடைக்காம திரிவாங்க. எண்ணெய் பாக்கெட் கொண்டு வாங்க, ஒரு சிலர் திரி கொண்டு வராமல் வந்துடுவாங்க. இது மாதிரி திரி பாக்கெட் கொண்டு போய் இந்த விளக்கேற்றுற இடத்துல கூட வச்சிடலாம், தீப்பெட்டி கொண்டு போய் வைக்கலாம். ஒரு சில கோயில்களுக்கு தீப்பெட்டி அனுமதிக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட கோவில்களை நம்ம தீப்பெட்டி கொண்டுட்டு போகாமல் நமக்கு தீப்பெட்டி கொண்டு போக முடிஞ்ச கோவில்களுக்கு போய் கொடுக்கலாம், அர்ச்சகர்கிட்ட போய் கொடுக்கலாம், நல்லெண்ணெய் வாங்கி போய் கொடுக்கலாம், நெய் வாங்கி போய் கொடுக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன வசதியெலாம் இருக்கோ அந்தளவுக்கு வந்துட்டு இந்த கோவில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி போய் கொடுக்கலாங்க. இந்த பூக்கள் நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்கல, கட்டாயமாக நீங்கள் எது வாங்கிட்டு போகிறீங்களோ இல்லையோ, கொஞ்ச நாள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூக்கள் வாங்கி போய் நீங்கள் அர்ச்சகர்கிட்ட கொடுங்க, தெய்வங்களுக்கு சூட சொல்லி. அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த தெய்வத்துக்கு சூடிட்டு கோவிலுக்கு வர்ற 4 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க இல்லையா, அது கொடுக்கும்போது அந்த தெய்வ சக்தி பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு, நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ், நல்ல ஒரு தெய்வ சக்தி கிடைக்கும். இந்த 4 பேர் வச்சுட்டு போகிறாங்க இல்லையா, கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்க மனசு சந்தோஷப்படும் போது தெய்வமும் வந்து சந்தோஷப்படுங்க. நம்ம கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மக்கள் யார் அப்படின்னு சொன்னால், தான தர்மம் பண்ணுறவங்க தான். அவங்கள வந்து கடவுள் வந்து தனக்கு சமமாகவே நினைக்குது. அதாவது எவ்வளோ நீங்கள் கோடி கோடியாக போய் கொட்டி கொடுப்பீங்க,
கோவில்களுக்கோ மற்ற எதுக்குமோ. ஆனால் அதை விட இந்த தர்மம் செஞ்சவங்க முன்னாடி வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தான் வந்து தெய்வம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குமா. இது என்னோடய பிள்ளை வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கோவிலுக்கு வந்து பூக்கள் வாங்கி போய் கொடுங்க. உங்களால் என்னெல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்க முடியுமோ கொடுங்க. உங்களால் யாருக்கெல்லாம் தர்மம் பண்ண முடியுமோ, எத்தனை பேருக்கு படிப்பு கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களுக்கு, எவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து உதவி செய்யுங்க. நீங்கள் வந்து கடவுளுக்கு நிகராக ஆயிடுறீங்க. இந்த நேரத்தில் நம்ம பூக்கள் கொடுக்குறாங்களே, இப்போ கோவிலுக்கு போகிறோம். நம்ம கோவிலுக்கு போகும்போது அந்த பூக்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, கோவில் அர்ச்சகர் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, தலையில் வச்சுக்குவாங்க. தாராளமாக தலையில் வச்சுக்கலாம். பெண்கள் வந்து தலையில் வச்சுக்கலாங்க. ஒரு சிலர் தாலி கயிறில் நான் பார்த்துருக்கேன். அதாவது முன்னாடி ஜெனரேஷன் உள்ள பெண்கள் எல்லாம் இப்போவும் கூட ஒரு சிலர் செய்கிறாங்க. இந்த தாலி கயிறில் வந்துட்டு அந்த பூக்களை மாட்டிக்கிறாங்க. அது வந்துட்டு தனக்கும் சேர்த்துட்டு தன்னோட கணவனுக்கும் சேர்த்து அந்த பெண்கள் வந்து அந்த பூக்களை அந்த தாலி கயிறில் வந்து வச்சுக்கும்போது அதோட பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்குதுங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஒரு சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, பர்ஸில் வச்சுருப்பாங்க. வாங்கி பர்ஸில் போட்டுக்குவாங்க. நீங்கள் பர்ஸில் போடுறது தப்பு கிடையாது. அது ஒரு நாள் 2 நாள் வச்சுருந்துட்டு அதை வந்து ஏதோ ஒரு செடிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல முறை வந்து கோயிலில் கொடுக்கக்கூடிய பூக்களை செடிகளுக்கு போட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா மண்ணை தோண்டி பதிச்சு வச்சுலாம். நம்ம செடிகளோட வேரில் நம்ம வீட்டில் செடி வச்சுருப்போம், தொட்டிலாச்சும் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுறது ரொம்ப நல்லது. ஒரு சில இந்த பர்ஸில் வச்சுட்டு அந்த பூக்கள் அழுகி போய் காஞ்சு போய் ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம கோவிலில் கொடுக்கக்கூடிய பூக்களை நம்ம தலையில் வச்சுக்கலாம். அடுத்து வீட்டில் பூஜை அறையில் போய் வைக்கலாம். அதே சமயத்தில் ஒரு மூலையில் காஞ்சு போய் அப்படியே தூசி அடைஞ்சு போய் அந்த மாதிரிலாம் இருக்க விட்டுறாதீங்க. ஒரு நாள் 2 நாள் எடுத்துகிட்டு அந்த பூக்களை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அடுத்து நம்மளுக்கு பூக்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பூக்கள் வந்துட்டு வேறு சுமங்கலி பெண்களுக்கும் பகிர்ந்தும் கொடுக்கலாம். இப்போ கோவிலுக்கே வர்றாங்க, நம்மளுக்கு அர்ச்சகர் பூக்கள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கோவிலேருந்து சாமிக்கிட்டேருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய பூக்களை கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது இது மற்ற பெண்கள்லாம் கோவிலுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல விஷயம் இது. அதனால் பாருங்கள், இது வந்து பகிர்ந்து நம்ம ஆளுக்கு கொஞ்சம் தலையில் வச்சுக்கலாம். தலையில் வச்சுட்டு போய் படுக்கையில் படுக்கிறது, பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா எடுத்து உடனே அப்புறப்படுத்திடணும். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், வந்தோடனே பீரியட்ஸ் ஆயிடுச்சு, இல்லை நம்ம சுத்தம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது தொடர்ந்து தலையில் வச்சுக்காமல் அப்படியே எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு டிஸ்போஸ் பண்ணிடுறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் ரொம்ப 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 உகந்த முறை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த செடிகளுக்கு போட்டுறது ரொம்ப ரொம்ப உகந்த முறை. கோவிலில் கொடுக்கக்கூடிய பூக்களை அதே மாதிரி கோவிலுக்கு போகும்போது கட்டாயமாக நல்ல வாசனையுள்ள மலர்களாக வாங்கிட்டு போங்க. வாசனை தராத மலர்களை வாங்கிட்டு போகாதீங்க. இந்த வாசனை தரக்கூடிய மலர்கள் வந்து தெய்வத்துக்கு ரொம்பவே உகந்தது. நீங்கள் பூஜை பண்ணும்போதும் சரி, நீங்கள் கோவிலுக்கு வாங்கிட்டு போகும்போதும் சரி, அதில் வந்து அவ்வளோ பெரிய தாத்பரியம் இருக்குங்க. அந்த வாசனையான மலர்கள், மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, இன்னும் வாசனையான மலர்கள் ஒரு சில பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பூக்களை வாங்கிட்டு போய் கோவிலில் கொடுக்குறதும் சரி, வீட்டில் பூஜை அறையில் தெய்வங்களுக்கு வைக்கிறதும் சரி, அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி தெய்வீகமான விஷயங்களை குழந்தைகளையும் கூட இருந்து அவங்கள வந்து பார்த்து பழகிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த தெய்வீகமான விஷயங்கள் எல்லாமே அந்த நம்ம மூலியமாக தான் வந்து குழந்தைகளுக்கும் தெரிய வரும். இது நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. நல்ல வாசனையான மலர்களாவது முடிஞ்ச வரைக்கும் கோயில்களுக்கு, சின்ன கோயிலாக இருந்தால் சரி, பெரிய கோயிலாக இருந்தால் சரி, வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி அங்கேருந்து கொடுக்கக்கூடிய பூக்களை கால் மிதிபடுற எக்கார்ந்து கொண்டும் கால் மிதிப்படக்கூடாதுங்க. இந்த கால் மிதிபடாமல் பத்திரமா அப்புறப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பூ கூட காலில் மிதிப்படக்கூடாது. நீங்கள் பார்க்குற இடத்துல கூட கோவிலே கீழே சாமிக்கு சூடின மலர்கள் கீழே விழுந்து கிடந்துருந்துச்சுன்னா கூட இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஓரமாக எடுத்து போட்டுருங்க. அதை வந்து மற்றவங்க கால்பட மிதிப்பட மாதிரி விட்டுறாதீங்க. இது எல்லாமே நம்ம ஐதீகப்படியும் சரி, நம்ம முன்னோர்களும் சரி செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தாங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.